அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 21வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். 21, 22 ஆகிய அதிகாரங்கள் ஆசாரியர்களுக்காக ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் அனைவரோடும் சொன்னான் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடிவடைகிறதை பார்க்கிறோம். இங்கே 2 அதிகாரங்களிலும் ஆசாரியர்களுக்குரிய அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள விசுவாசிகளாகிய ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாக, நம்மை ராஜாக்களாக அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடியினால ஆசாரியர்கள் குறைபாடு இல்லாதவர்களாகவும் தங்களை பரிசுத்தமாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கட்டளை 100க்கு 100 நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதிகாரங்களில் உள்ள சட்டங்கள் ஆவிக்குரிய உண்மைகளுக்கு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவற்றை இன்றைக்கு ஆண்டவர் விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனங்களில் இறந்து போன யாதொருவனுக்காக தங்களை தீட்டுப்படுத்துதலாகாதென்று அவர்களோட சொல். தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தையும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னி பெண்ணாகிய தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். அதாவது சாவுக்காக அவர்கள் அந்த இறந்த வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களும் 7 நாட்கள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். அந்த காரியத்திலே பங்கு பெற்றவர்களும் 7 நாட்கள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். ஆகவே ஆண்டவர் உன்னதமான பணியை, இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே உன்னதமான பணியை செய்கின்ற தேவனுடைய ஆசாரியன் எல்லா காரியத்திற்காகவும் சென்று அவன் தன்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. மிகவும் நெருங்கின உறவினர்களுக்காக அவன் ஒருவேளை கட்டாயம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அவன் 7 நாட்கள் அவன் தீட்டுப்பட்டு இருக்கலாம் என்கிற காரியங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் உடலை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. அவர்களுடைய நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. அந்த ஜனங்களின் மத்தியில் அவர்கள் இறந்தவர்களுக்காக செய்கிற காரியங்கள் காணப்பட்டது. உபாகமம் 14:1 பார்க்கும்பொழுது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையாகவே அவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதனை எசேக்கியேல் 44வது அதிகாரத்திலையும் 20வது வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது அங்கேயும் இதே காரியங்கள், அதாவது அவர்கள் தங்கள் தலைகளை சிரையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கடவர்கள் என்று சொல்லி வெளிப்படையான அநேக சடங்காச்சாரங்களை, பரிசுத்தங்களை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். ஆண்டவர் தன்னை, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பரிசுத்தம் என்பதுதான் விசுவாசிகளின் வாழ்விலே அடிப்படையான ஒரு காரியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்கிற காரியத்தை சொல்லி இருக்கிறபடினாலே அவர்கள் தங்களுடைய சரீரத்தில் தலையை மொட்டடிக்கிறது, தாடியின் ஓரங்களை சிரைக்கிறது, உடலை கீறுறது, இதெல்லாம் உன்னதமான பணியை செய்கிற ஆசாரியன் ஒருபோதுமே செய்யக்கூடாது. அவர்கள் விசேஷித்த தங்கள் அழைப்புக்கு தகுதியானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களானதால் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவங்க தான் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளெல்லாம் போய் வருகிறவர்களாக இருக்கிறபடினால, தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருக்கிறபடினால தங்களை அத்தனையாய் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால்
வேசியாகிலும் கற்பு குலைந்தவளையாகிலும் விவாகம் செய்யார்களாக, தன் புருஷனாலே தள்ளப்பட்ட பெண்ணையும் விவாகம் செய்யார்களாக. அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருப்பானாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, அவர் தெரிந்து கொண்டப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக அவன் அத்தனையாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினாள். அவளுடைய மகள் பண்ண தப்புக்கு அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட கடவுள். எத்தனையாக இந்த காரியங்களை ஆண்டவர் கண்டிப்போடு கூட பேசியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எங்கேயாவது சரீர வேசித்தனத்தை குறித்து பேசுகிற ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பேசுகிற போது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று அத்தனை கடினமாக நமக்கு அவர் போதித்திருக்கிறார். பரிசுத்தம்தான் விசுவாசியின் வாழ்விலே அடிப்படையான ஒரு காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, விசுவாசம் இல்லாமல் எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியமோ அதே போல பரிசுத்த குலைச்சல் பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க முடியாது. ஆகவே தன் சகோதரர்களுக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் தேவனுடைய அபிஷேக தைலத்தை பெற்றிருக்கிறவன் அவனுடைய ஆடைகளை அணியும்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டமாயனாய் இருக்கிறவன் எவனோ அவன் தான் பாகையை எடுக்காமலும் தன் ஆடைகளை கிழித்து கொள்ளாமலும் சடலம் கிடக்கும் இடத்துக்கு போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இறங்கி இருக்கிறதே, நான் கர்த்தர் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போல் கன்னிகையாக இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் என்கிற காரியங்களானது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் அவன் இங்கே கிறிஸ்துவை குறிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சாதாரண ஆசாரியர்களை விட உயர்ந்த காரியங்கள் அவனிடம் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அவன் செய்கிறதற்கு மிகப்பெரிய வேலை இருக்கிறது. அவரது வாழ்க்கையில் எந்த ஒரு உறவுகளும் அவனுடைய வேலைக்கு ஒருபோதுமே தடையாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். எப்படி மகா பிரதான ஆசாரியன் கிருபாசன தண்டை வரையிலும் செல்ல முடியுமோ அதே போல் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்காக கிருபாசனை தண்டையில் சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட உன்னதமான பணியை செய்கிற நமக்குள்ளாக இந்த உலகத்தினுடைய உறவுகள் அவருடைய வேலையை தடுத்து விடக்கூடாது. மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் தன்னுடைய சீஷர்களுக்கு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவர் தந்த உறவுகள் தேவனுடைய உன்னதமான பணியை அவர்தான் பிரதான ஆசாரியனாக மகா பிரதான ஆசாரியனாக வேதத்தில் நமக்கு அடையாளம் படுத்தப்பட்டிருக்கிறாரே. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அழைக்கப்பட்ட நமக்கு தேவனுடைய பணியில் இப்படிப்பட்ட உறவுகள் தடையாக இருந்துவிடக்கூடாது என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் இவைகளை ஆண்டவர் நடைமுறைப்படுத்தியே அவர் காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். இதே மத்தேயுவில் 12வது அதிகாரத்தில் 46லிருந்து 50 வரையிலும் நாம் பார்க்கிற பொழுது அங்கேயும் இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மையோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அத்தனையாக அவருடைய பணியை, அவருடைய இந்த உலகத்தில் அவர் ஊழிய பாதையில் அவர் செய்த பணியை தடுப்பதற்கு உறவுகளுக்கு ஒருபோதும் ஆண்டவர் அங்கே அனுமதிக்கவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 21லிருந்து 23 வரையிலும் பார்க்கிற பொழுதும் நமக்கு இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறது.
தாம் எருசலேமுக்கு மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாகவும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பேதுரு அவருடைய சீஷன்னொன்னே ரொம்ப உரிமையாக தனி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்க. இப்படிலாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுறீங்க, உங்கள் ஊழியத்தில் எவ்வளோ அற்புத அடையாளங்கள் நடக்குது, இப்படிப்பட்ட பாடுகள் உங்களுக்கு வரக்கூடாது என்று அவன் எச்சரிக்கிற போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், எனக்கு பின்னாக போச்சாத்தா. அத்தனையாய் ஆண்டவர் தன்னுடைய பணியில் இவ்வளவு தெளிவாக இருக்கிறதை பார்க்கிறோம். கன்னிகையாக இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவினுடைய அப்படியே முன்மாதிரியாக இருக்கிறபடினால நாம் நிச்சயமாக அந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 11:2 என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்றே பேசுகிறார். ஆகவே கற்புள்ள கன்னிகையான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற அந்த அடையாளமானது, அந்த நிழலாட்டமானது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சபையாகிய கன்னிகையை அவர் திருமணம் முடிப்பதற்கான ஒரு பரிசுத்த கன்னிகையை, பாவமற்ற கரையற்ற குற்றமில்லாத ஒரு சபையாக, ஒரு மணவாட்டியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஊழியர்கள் தேவ வைராக்கியம் கொண்டு அதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் ஆசாரியருக்குரிய திருமண காரியத்தில் கூட அவன் அதில் கூட யாரும் குற்றப்படுத்தி விடக்கூடாது. விதவையை, தள்ளப்பட்டவளை, கற்பு குலைஞ்சவளை, வேசிய அப்படி விவாகம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்கிற காரியமானது அங்கே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக நமக்கு முன்பாக இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய திருமண காரியங்களும் அங்கே ஒழுங்குபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சரீர குறைபாடில்லாத ஆசாரியர்கள் தான் அங்கே ஊழியம் செய்ய வேண்டும். இது கிறிஸ்துவில் உள்ள பரிபூரண அந்த மனித இயல்பை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இங்கே நிறையா குறைபாடு இருக்கிற யாருமே அங்கே ஆண்டோடைய ஊழியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடன், சப்பானி, குறுகி அல்லது குட்டையாக இருக்கிறவன், அல்லது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவன், கால் ஒடிஞ்சவன், கையொடிஞ்சவன், கூணன், குள்ளன், பூவிழுந்த கண்ணன், சொரியன், அதே போல் அசரு உள்ளவன், விதை நசுங்கினவன், அதாவது தன்னை போல இன்னொருவனை பிறப்பிக்க முடியாதவன், இவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது என்பதற்கு என்ன மத்தேயு 5:48 ஆண்டவர் சொல்லுகிறாரே, உங்கள் பரமபிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று சொல்லுகிற காரியம்தான் இங்கே நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆகவே நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ஒரு குறைபாடு இல்லாத, நம்முடைய சரீரத்தில் எந்தவித குறைபாடு இல்லாதவர்களை தெரிந்து கொண்டது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 கொரிந்தியர் 7:1 படித்தோன்னா நமக்கு புரியும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாகிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடையே பூரணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு ஆவிக்குரிய அர்த்தப்படுத்துகிற காரியங்கள். கிறிஸ்து எப்படி இந்த மனித வாழ்க்கையில் எத்தனை ஒரு பரிசுத்தமாக, பூரணராக, குறைபாடு இல்லாதவராக வாழ்ந்தாரோ, அதே போல் நம்முடைய செவிகளில் கேட்கப்படுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய கையின் கிரியைகள், நம்முடைய கால்களின் நடக்கைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தில் ஆவியில் உண்டாகிற எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே நாம் பூரணப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடி எத்தனையான மேன்மையான அழைப்பை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் எப்படிப்பட்ட தகுதியை பெற்றிருக்கிறோம். அந்த தகுதிக்கு பாத்திரவான்களாக இந்த விழுந்து போன உலகத்துக்கு முன்பாக சாட்சியாக வாழ வேண்டுமே. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறபடினாலே
அந்த பாத்திரமான அழைப்புக்கு பங்கு பெற்றிருக்கிற நாம் பாத்திரராக இந்த உலகத்தில் நடந்து நம்முடைய சொல்லில் செயலில் எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.